சீக்ரெட் ஏஜென்சி என்கின்ற இந்த இன்டெலிஜென்ஸுடைய மிக 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 புலனாய்வு நுண்ணிய அந்த துறை அமெரிக்க அதிபர் விமானத்தை மாற்றி செல்ல வேண்டும் என்றும் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஹெர்மூஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை அச்சுறுத்தும் ஈரானுடைய நடவடிக்கைக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் உச்சபட்ச தலைவருடைய அடக்கம் நேற்று மாலை நடந்த வேளையிலே அதற்கு முன்பே இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு என்ன சேதாரம்? இந்த துறைமுகத்தில் பல பில்லியன் டாலர்களை ரயில்வே கட்டமைப்பு சேவைகளில் டாலர் முதலீடு செய்திருக்கும் இந்தியா இந்த நிலையில் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அமெரிக்காவின் இந்த அதிரடி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இராணுவம் ஏற்கனவே பஹ்ரைன், குவைத் மற்றும் கத்தர் ஆகிய வளைகுடா நாடுகளின் மீது ஏவுகணை தாக்குதல்களை வீசியிருப்பதை நாம் உங்களுக்கு சொன்னோம். முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, அமெரிக்க அதிபர் மிகப்பெரிய சதி திட்டத்திலிருந்து அவர் தப்பியிருப்பதாக செய்திகள் உளவு அமைப்பின் மூலம் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் துருக்கிக்கு சென்றார். அங்காராவிலிருந்து அவர் வரும்போது குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய விமானங்கள் வரும். பாதுகாப்பு விமானங்கள், டேங்கர்கள், இராணுவ விமானங்கள், குண்டு விமானங்கள், ஏவுகணை பாதுகாப்பு விமானங்கள் எல்லாமே வரும். அப்படி அவர் நெட்டோ மாநாடுகளில் கலந்து கொண்டு அமெரிக்காவினுடைய பாரம்பரிய 40 ஆண்டு காலம் பெருமானம் உள்ள அந்த விமானத்தில் வராமல் அண்மையில் துருக்கி அவருக்கு வழங்கிய அந்த விமானத்திலே அவர் வந்தார். இதனுடைய மதிப்பு மற்றும் இந்திய சல்லிக்கு காசுக்கு 4000 கோடி ரூபாய் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அந்த விமானத்தில் அவர் அங்கராவில் துருக்கியிலே மீட்டிங்கில் கலந்து கொண்டார், பேசினார். விடைபெறுகிற நேரத்தில் கடைசி மூமெண்டில் சீக்ரெட் ஏஜென்சி, அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸினுடைய ஒரு மிகப்பெரிய புலனாய்வு துறை நிறைய இருக்கும், சிஐஏ இருக்கும், எஃப்டிஏ இருக்கும், இப்படி நிறைய. இந்த சீக்ரெட் ஏஜென்சி என்கின்ற இந்த இன்டெலிஜென்ஸுடைய மிக 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 புலனாய்வு நுண்ணிய அந்த துறை அமெரிக்க அதிபர் விமானத்தை மாற்றி செல்ல வேண்டும் என்றும் கத்தர் கொடுத்த அந்த விமானத்தில் அவர் பயணிப்பது சாத்தியமில்லாத ஒன்று என்றும் உடனடியாக அவருடைய விமானத்தினுடைய எந்த விமானத்தில் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த தீர்வு மாறிவிட்டது. ஆக கடுமையான பாதுகாப்பில் அவர் வழக்கம்போல் அமெரிக்காவினுடைய அமைச்சர்கள் செல்கிற பாதுகாப்பு விமானத்தில் இங்கிலாந்தை, ஈரோப்பாவை அடைந்தார். அமெரிக்க தளத்தில் இறங்கிய பிறகு அதற்கு பிறகு அவர் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு மீண்டும் ஈரோப்பாவிலிருந்து வானெல்லையில் புறப்படுகின்ற போது அவர் மீண்டும் கத்தரில் பரிசீலிக்கப்பட்ட அதே விமானத்தில் அமெரிக்கா சென்றடைந்தார். இதற்கான காரணங்கள் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை என்றாலும் அவருக்கு உயிர்நிலை தாக்குதல் நடத்த ஆபத்து இருப்பதாகவும் இன்டெலிஜென்ஸின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். மற்றொரு தகவல், இந்த தகவலை இஸ்ரேல் வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா பயங்கரமான தாக்குதல், அதில் இந்தியாவினுடைய சபாகர் துறைமுகம், இந்த துறைமுகத்தில் தான் நம்முடைய நாட்டில் பெரும்பாலான முதலீடுகள் இருக்கிறது. மோசமான தாக்குதலில் ஈரானுடைய உச்சபட்ச நிலைகள் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவுடைய பெரும் முதலீடுகள் பில்லியன் கணக்கில் அது அழிந்திருக்கிறது. இரண்டாவது நாம் பார்ப்போம். ஈரான் ஷஹார் விமான நிலையம் அமெரிக்க படைகளால் ரொம்ப துல்லியமாக குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஹெர்மூஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை அச்சுறுத்தும் ஈரானுடைய நடவடிக்கைக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க.
அடுத்து 90 இடங்களில் தாக்குதலில் குறிப்பாக சில இடங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புஷர், பந்தர் அப்பாஸ், ஸ்ரீக் மற்றும் கொனாரக், சபாஹர் ஆகிய நகரங்களுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் பயங்கர தாக்குதல் வெடிச்சத்தம் கேட்டதாக ஈரான் நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது. இதை அடுத்து ரொம்ப மோசமான தாக்குதல் இமாம் அலி மருத்துவமனை மீதும் அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியிருப்பதன் மூலம் இஸ்ரேலிய இராணுவம் காசாவில் மருத்துவமனைகளை காலி செய்ததோடு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மருத்துவ வசதிகள் இல்லாமல் உயிரிழந்தார்கள். அதே போன்ற ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமில்லை, ஈரானின் மஸ்கட் நகரில் எழில் கெஞ்சும் இந்த நகரம் மிகப்பெரிய அளவிலான பாலங்கள், வானுயர்ந்த கட்டடங்கள் இருக்கும் நிலையில் இந்த மஸ்கட் நகரை அழிவை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா பல பாலங்கள், கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி பெரும்பான்மையான பாலங்களை அவர்கள் அழித்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நாம் இந்த செய்தியை தொடர வேண்டும். அமெரிக்காவுடைய கடந்த கால நடவடிக்கைகளில் இராணுவ நிலைகள் மட்டுமல்லாமல் கடல் வழியிலே ஹெர்முஸ் ஜலசந்தி இப்படித்தான் அவர்கள் தாக்கி கொண்டிருந்தார்கள். இப்போது பார்த்தால் மருத்துவமனைகள், ஏர்போர்ட், ஈரான் ஷஹார், இந்தியாவினுடைய கட்டமைப்பில் இருக்கும் துறைமுக நகரம், அதே போன்று மருத்துவமனைகள், உயர்ந்த கட்டடங்கள், மிக அதிகமான பாலங்களை எல்லாம் நகர்ப்பதை பார்க்கிற போது அமெரிக்காவுடைய திட்டம் வேறொரு லெவலில் இருக்குது. இஸ்ரேலில் எப்படி கஸாவில் இஸ்ரேல் நாசம் செய்ததோ அதே நிலையில் இங்கே அமெரிக்கா குண்டுகளை போட்டு, ராட்சச குண்டுகளை போட்டு நாசம் செய்வதற்கான நிலைகள் தொடர்வதாக எண்ணக்கூடுகிறது. உயிர் சேதம் பயங்கரமாக இருக்கலாம். இத்தனைக்கும் உச்சபட்ச தலைவருடைய அடக்கம் நேற்று மாலை நடந்த வேளையிலே அதற்கு முன்பே இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு அபாயகரமான போக்குக்கு இந்த போரின் மற்றொரு நிலையை கொண்டு செல்கின்றது. இது அல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தியை தவிர்த்து ஈரான் இப்போது நாம் சொன்னதைத்தான் முக்கிய நிலைகளில் அமெரிக்கா தாக்குதல் நடப்பதன் மூலம் ஒரு ஆழமான பகை வளர்ந்திருப்பதையும் நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அமெரிக்கா சொல்வது ஈரான் ஹெர்முஸின் கடல்சார் வர்த்தகம், ஹெர்முஸினுடைய பாதுகாப்பு, துறைமுக முக்கியத்துவம், ஹெர்முஸ் விவகாரத்தில் அவர்கள் இப்பொழுது அளித்து கொண்டிருப்பது ஈரானுடைய கடல்சார் வர்த்தகம் சார்ந்த துறைமுகம் மற்றும் பாதுகாப்பு கேந்திரங்கள், டெலிகாம் சென்டர்கள், அதே போன்று மக்கள் வாழ்கிற இடங்கள், கட்டடங்கள், பாலங்கள் எல்லாவற்றையும் தாக்கி அழிக்கும் ஒரு புதிய நுட்பத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு என்ன சேதாரம்? இந்த துறைமுகத்தில் பல பில்லியன் டாலர்களை ரயில்வே கட்டமைப்பு சேவைகளில் டாலர் முதலீடு செய்திருக்கும் இந்தியா இந்த நிலையில் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சீனாவுக்கு மாற்றாக ஒரு பெரும் வல்லாதிக்க சுதந்திர நாடாக மாறியிருந்த ஈரானோடு நட்பு கொண்ட இந்த சபாஹர் துறைமுகம் அமெரிக்காவால் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. அமெரிக்கா 80 இடங்களில் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கும் நிலையில் அடக்குமுறைகளுக்கு தாங்கள் ஒருபோதும் மசியப் போவதில்லை, மௌனியாகப் போவதில்லை என ஈரானுடைய அதிகார தலைமை சபாநாயகர் பக்கர் கலிபாப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த நாடாளுமன்ற சபாநாயகர் முஹம்மது பாக்கர் கலிபாப் தனது எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய மிரட்டல்களுக்கும் அமெரிக்காவினுடைய பொய்களுக்கும் வாக்குறுதிகளை மீறுவதற்கும் இனி எந்த விலையும் கொடுக்கப்படாது. நான் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன் என்கின்றார் திரு பாக்கர் கலிபாப். அமெரிக்காவே நீங்கள் தாக்கினால் திருப்பி தாக்கப்படுவீர்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பாதை ஈரானுடைய ஏற்பாடு படித்தான், எங்களின் சுயாதீன முடிவுகளின் அடிப்படையில் தான் திறக்கப்படுமே தவிர அமெரிக்காவினுடைய மிரட்டல்களுக்கு நாங்கள் பணியாது, எமது மக்களும் எமது தேசமும் பணிய மாட்டார்கள். தேவையில்லாமல் அலைபாயாதீர்கள், இல்லை என்றால் இன்னும் ஆழமாக நீங்கள் மூழ்கி விடுவீர்கள் என்றும் பக்கர் கலிபாப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்காவின் இந்த அதிரடி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இராணுவம் ஏற்கனவே பஹ்ரைன், குவைத் மற்றும் கத்தர் ஆகிய வளைகுடா நாடுகளின் மீது ஏவுகணை தாக்குதல்களை வீசியிருப்பதை நாம் உங்களுக்கு சொன்னோம்.
இது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் அந்த நாடுகளின் ஏவுகணை எச்சரிக்கைகள் தற்போது ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். கத்தர் நாட்டினுடைய உள்துறை அமைச்சகம் கத்தர் நாட்டுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகம் இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் வீடுகளுக்கு உள்ளே பாதுகாப்பான இடங்களில் தாமதிக்குமாறு அரசாங்கம் மக்களுக்கு ஒரு விடுப்பை, வேண்டுகோளை, எச்சரிக்கை வைத்திருக்கிறது. இதே நேரத்தில் பஹ்ரைன் நாட்டினுடைய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கையின் மூலமாக சைரன்கள் ஒலிக்க செய்து மக்கள் அமைதியாக இருக்குமாறும் அருகில் உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தி உள்ளது. குவைத் இராணுவம் தங்களை நோக்கி வந்த ஈரானுடைய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை நடுவானிலே தடுத்து அழித்து வருவதாக பெரும் சேதாரங்கள் இல்லை என்றும் சில செய்திகள் கசிந்திருக்கிறது. அமெரிக்கா இப்போ நம்ம பார்க்கிற இடங்களில் 90 இடங்களில் பயங்கர தாக்குதல். அமெரிக்கா இந்த தாக்குதல் மூலம் எப்படியாவது ஈரானை மேசையில் அமர வைத்து மிரட்டி தாக்குதலின் மூலம் அழிவை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு எப்படியாவது கொண்டு வந்து கையெழுத்திட வேண்டும். ஹெர்மூஸை தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈரான் வளர்ந்தால் மத்திய கிழக்கில் தனது ஆதிக்கம் ஒருபோதும் நிலைபெறாது, ஈரான் ஒருபோதும் அடிபணியாதா என்று ஈரான் தெளிவாக அறிவிப்பு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அமெரிக்கா முயற்சி செய்கிறார்கள். ஈரானுடைய இராணுவ நிலைகளை கவனமாக குறிவைத்து அவர்கள் தாக்குதல் இருப்பதன் மூலம் ஈரான் தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் ரெடார்கள் எல்லாவற்றையும் அழித்துவிட மிகப்பெரிய திட்டங்களை அமெரிக்கா வடிவமைப்பு செய்துள்ளது தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையிலே ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் அமெரிக்கா 1 மாதம் போர் நடத்த திட்டம் தெளிவாக தீட்டியிருப்பதாகவும் ஆக்சியோஸ் இச்செய்தியின் நூடாக அதை உறுதி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது நாம் பார்க்கும் போது நீங்கள் யோசனை செய்துங்கள், பெரியவர் மரணித்து போய்விட்டார். அவரது மரணத்திற்கு பின்பும் கொஞ்சம் கூட ஒரு இணக்கமில்லாமல் பயங்கர தாக்குதலை நடத்திய அமெரிக்காவினுடைய பீட் ஹெர்ட்ஸ் இஸ்ரேலுக்கு பயணிக்க வேண்டிய விவகாரம், நேட்டோ நாட்டில் போர்க்கால பிரதமர் என்று இஸ்ரேலை அவர் புகழ்ந்தது கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இஸ்ரேலுக்கும் இவர்களுக்குமான தொடர்புகள் வலிமையாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் இனி காசாவை போன்று உருக்குலைந்த ஒரு நிலைக்கு வராத வரை ஈரான் நம்மை ஆபத்து என்பதை அவர்கள் தெளிவாக திட்டமிட்டுத்தான் இப்போது இந்த போரில் இறங்கியிருக்கிறார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஒப்பந்தம் அது கண்துடைப்பு தான், அது பேரளவில் தான். அப்போதே எங்களுக்கு தெரியும் 28 லட்சம் கோடியை கொடுக்கிறது, இவர்கள் நாட்டுள்ள பொருளாதார தடைகளை நீக்குவது, இவர்கள் வியாபாரம் செய்ய அனுமதிப்பது, இது எப்படி சாத்தியமானது? அணு ஆயுதங்களை 1 மாதம் கழித்து பேசிக்கொள்வது, இது எப்படி சாத்தியமானது என்று அறிவானவர்கள் யோசிக்கிற போது இதற்குள்ளே ஒரு சூட்சம் இருப்பதை நாம் பார்த்தோம். இப்போது தான் தெரிகிறது, அமெரிக்கர்களுக்கு போய் சொல்வது பேசியதை காலை 10 மணிக்கு ஒன்று, மதியானம் ஒன்று, மாலை ஒன்று, நள்ளிரவு ஒன்று, இடையிலேயே தூங்கி எழும்புற போது ஒன்று, இப்படியெல்லாம் அவர்கள் பேசுவது ஒன்றும் ஆச்சரியம் தரக்கூடிய செய்தி அல்ல. இருந்த போதிலும் அமெரிக்காவினுடைய இந்த நயவஞ்சகத்தன்மை இதில் வெளியாகி இருப்பதை அவர்களுடைய கூட்டாளிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இதுபோது சர்வதேச பார்வை உலகத்தில் பெரும் அணுகுண்டை வைத்திருக்கிற ஈரான் ஹெர்மூஸ் என்ற அணுகுண்டின் மூலம் அவர்கள் பெரும் நெருக்கடி ஏற்படுத்தப் போகிறார்கள். அதன் விளைவுகளை அமெரிக்கா மட்டுமல்ல, இந்தியா போன்ற நமது நாடுகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமும் அனுபவிக்கும் அபாயகரமான ஒரு களச்சூழல், குறிப்பாக மத்திய கிழக்கிலும் பெரும் சிக்கல் ஈரோப், ஜப்பான், சீனா, இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, UAE எல்லா நாடுகளிலும் அடுத்த தாக்குதலில் ட்ரேடிங் கப்பலை அவர்கள் அடிப்பார்கள் என்று சொன்னேன். ஹெர்மூஸை மாதிரி அதை போன்று ரெட்சியை செங்கடலையும் மூடப்போகிறார்கள். பிராக்சிகளின் தாக்குதல் வலிமையாக இருக்கும். நிலைமை எக்குத்தப்பாக கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.